வணக்கம். இந்திய நேரப்படி காலை 6 மணி ஜெம் தலைப்புச் செய்திகள். கோவையை சேர்ந்த பத்மஸ்ரீ விருது பெற்ற பாப்பம்மாள் காலமானார். உடல்நலக்குறைவால் பாப்பம்மாள் காலமானதாக தகவல். கோவை பாப்பம்மாள் மறைவு. பிரதமர் மோடி, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் இரங்கல். டெல்லி சந்திப்பின் போது பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழகத்தின் பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் பரிசை வழங்கினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். டெரகோட்டா குதிரை சிற்பங்கள், நீலகிரி எம்ப்ராய்டரி சால்வை, பவானி ஜமுக்காலம் உள்ளிட்ட 5 பொருட்கள் பரிசு பெட்டகத்தில் இடம்பெற்றதாக தகவல். மெட்ரோ ரயில் திட்டத்திற்கும் சம்க்ரா சிக்ஷா திட்டத்திற்கும் உரிய நிதி ஒதுக்க வேண்டும் என பிரதமர் மோடியிடம் வலியுறுத்தியதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தகவல். இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களையும் மீன்பிடி படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்கும்படி கோரிக்கை விடுத்ததாக பேச்சு. பாதுகாப்பு தொடர்பான நாடாளுமன்ற நிலைக்குழு உறுப்பினராக மீண்டும் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி நியமனம். முதல் முறையாக எம்பியான நடிகை கங்கனா ரணவத்திற்கு தகவல் தொழில்நுட்பம் தொடர்பான குழுவில் உறுப்பினர் பதவி. மாநிலங்களவை எம்பியும் காங்கிரஸ் முன்னாள் தலைவருமான சோனியா காந்தியுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கனிமொழி எம்பி சந்திப்பு. சிறையில் இருந்து வெளியே வந்த பிறகு சென்னை விமான நிலையத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்த செந்தில் பாலாஜி. காரில் வந்து இறங்கிய முதலமைச்சர் காலில் விழுந்து ஆசி பெற்றார் செந்தில் பாலாஜி. இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடன் செந்தில் பாலாஜி சந்திப்பு. அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கைக்கு எதிராக செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது என உதயநிதி ஸ்டாலின் கருத்து. செந்தில் பாலாஜி துணிச்சலுடன் போராடி இருப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கருத்து. விரைவில் தன்னை நிரபராதி என அவர் நிரூபிப்பார் என்று பேச்சு. திருப்பதி ஏழுமலையானை தரிசிக்க வரும் பக்தர்கள் கோவில் சடங்குகளுக்கும் மத உணர்வுகளுக்கும் உரிய மதிப்பளிக்க ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு வேண்டுகோள். ஏழுமலையான் கோவிலின் புனிதத்தையும் பக்தர்களின் உணர்வுகளையும் பாதுகாக்க ஆந்திர அரசு அதிக முன்னுரிமை அளிப்பதாகவும் தகவல். லட்டு விவகாரம் தொடர்பாக திருப்பதி கோவில் பயணத்தை ரத்து செய்தார் ஆந்திர முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி. திருப்பதி கோவிலுக்குள் செல்ல ஜெகனை அனுமதிக்க கூடாது என பாஜக, தெலுங்கு தேசம் உள்ளிட்ட கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் பயணம் ரத்து. தீபாவளி மற்றும் சத் பூஜையையொட்டி 108 ரயில்களில் கூடுதலாக பொது பெட்டிகள் இணைப்பு. 1 கோடி பயணிகள் பயன்பெறும் வகையில் 12,500 ரயில் பெட்டிகள் இணைக்கப்படும் என ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல். (471 நாட்கள் தனிமையில் இருள் நோங்கி சூரியனின் காலடியில் ஒவ்வொரு நாளும் நிமிடமும் நொடியும் உங்களையே நினைத்திருந்தேன் தலைவரே, என் உயிர் உங்கள் காலடியில் சமர்ப்பணம். செந்தில் பாலாஜி எக்ஸ் தளத்தில் பதிவு. சென்னை மாநகருக்குள் பொது இடங்களில் குப்பை மற்றும் கட்டட கழிவுகளை கொட்டினாலும் எரித்தாலும் 5,000 ரூபாய் அபராதம். அனைத்து வகையான கடைகளிலும் குப்பை கூடை, குப்பை தொட்டி இல்லை என்றால்
ரூபாய் அபராதம் விதிக்கவும் மாநகராட்சி கூட்டத்தில் தீர்மானம். கண்டெய்னரில் கார் இருந்ததே எங்களுக்கு தெரியாது, துரத்தி பிடித்த பிறகுதான் கண்டுபிடித்தோம். டிராவல் பேக் முழுவதும் பணம் குவித்து வைத்திருந்தார்கள் என சேலம் சரக டிஐஜி உமா பரபரப்பு பேச்சு. ஒளியை மிஞ்சி பன்மடங்கு வேகத்தில் பாயும் சூப்பர் சோனிக் ஏவுகணைகளை உருவாக்குகிறது இந்திய ராணுவம். நீண்ட தூரம் சென்று தாக்கும் ராக்கெட்டுகள் நிர்பை ஏவுகணைகளை சேர்க்க ராணுவம் திட்டமிட்டுள்ளதாக தகவல். சென்னையில் மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் 2ஆம் கட்டமாக 66 புதிய தாழ்தள பேருந்துகள் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. முதல் கட்டமாக 58 தாழ்தள பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு செல்லும் கார் உள்ளிட்ட 4 சக்கர வாகனங்களுக்கு இன்று முதல் இ பாஸ் கட்டாயம். நாள் ஒன்றுக்கு 304 சக்கர வாகனங்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்க கோவில் அறங்காவலர் குழு தீர்மானம். குற்றவாளிகள் போலீசாரை தாக்க முயல்வதும் அவர்களை நோக்கி போலீசார் துப்பாக்கியால் சுடுவதும் வழக்கமாகி வருவதாக உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கருத்து. என்கவுண்டர் சம்பவங்களின் உண்மையான பின்னணியை தீவிரமாக விசாரிக்கப்பட வேண்டும் என நீதிபதி வலியுறுத்தல். கோவில்பட்டி விமான ஓடுதளத்தை மேம்படுத்தும் பணிக்கான நிறுவனத்தை தேர்வு செய்ய டெண்டர் கோரியது தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி கழகம். திறமையான விமானிகளை உருவாக்க விமான பயிற்சி மையம் அமைக்க திட்டம் என தகவல். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மம்சாபுரம் காந்தி நகரில் மினி பேருந்து கவிழ்ந்து விபத்து, 4 பேர் உயிரிழப்பு, 10க்கும் மேற்பட்டோர் படுகாயம். தேவையில்லாம இதெல்லாம் பேசாதீங்க. பிரியங்கா மணிமேகலை பிரச்சனைக்கு அறந்தாங்கி நிஷாவின் ஆவேசம். துப்பாக்கி கலாச்சாரம் ரொம்ப நாளாகவே இருக்கு. என் காலேஜ் வாசலையே ஒரு ரவுடியை சுட்டாங்க. பணம் இருந்தால் எதையும் சாதிக்கலாம். அதான் ஹிட்லர் படம் என விஜய் ஆண்டனி பேச்சு. இந்தியாவில் தொழிற்சாலை அமைத்து மின்சார கார்களை உற்பத்தி செய்ய வரும்படி இலான் மாஸ்கின் டெஸ்லா நிறுவனத்திற்கு அழைப்பு. மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் டெஸ்லா நிறுவனத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தகவல். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியாவுக்கு நிரந்தர உறுப்பினர் இடம் கிடைக்க உலக தலைவர்கள் இடையே ஆதரவு அதிகரிப்பு. அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மெக்ரானை தொடர்ந்து பிரிட்டன் பிரதமர் கெய்ர் ஸ்டார்மெரும் ஆதரவு. வாஷிங்டனில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனை சந்தித்து அடுத்த கட்ட திட்டங்கள் குறித்து ஆலோசனை நடத்தினார் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி. ரஷ்யாவுக்கு எதிரான போரில் அமெரிக்கா தொடர்ந்து ஆதரவளித்து வருவதற்கு எக்ஸ் தளத்தில் நன்றி. உள் தமிழக பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதன் எதிரொலி செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. அதிக டெஸ்ட் விக்கெட்டுகளை வீழ்த்திய ஆசி வீரர்கள் பட்டியலில்
2ஆம் இடம் பிடித்தார் அஸ்வின். அனில் கும்ப்ளேவின் சாதனையை முறியடித்து அசத்தல். டெஸ்ட் வரலாற்றில் தனது முதல் 8 போட்டிகளிலும் 50+ ரன்கள் எடுத்த முதல் வீரர் என்ற உலக சாதனையை படைத்தார் கமிந்து மெண்டிஸ். அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள IPL போட்டிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் எண்ணமில்லை என BCCI அறிவிப்பு. ஜூன் மாதம் தொடங்கும் 3வது உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டியை கருத்தில் கொண்டு வீரர்களுக்கு அதிக சுமையை அளிக்க விரும்பவில்லை என விளக்கம். ஹைதராபாத்தில் உள்ள சுதர்சன் தியேட்டரில் ஜூனியர் NTRின் தேவாரா படத்தின் வெளியீட்டை பட்டாசு வெடித்து கொண்டாடிய போது ஏற்பட்ட தீ விபத்து. ஆட்டகத்தி தினேஷ் கலையரசன் நடிப்பில் உருவாகும் தண்டகாரண்யம் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியீடு. நீல நிற சூரியன் திரைப்படத்தின் ட்ரெய்லர் இன்று மாலை 5 மணிக்கு வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு. அமரன் திரைப்படத்தின் ஹே மின்னலே பாடல் இன்றும் 3 நாட்களில் வெளியாகும் என இசையமைப்பாளர் GV பிரகாஷ் தனது X தளத்தில் பதிவு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் காலை 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gem live.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.